பாஸ்டரை பற்றி சொல்லணும்னா அவரோட தரப்பை பாசமாக தாயமாக இருந்து அத்தை பெரிய காரியங்கள் செய்தால் இருந்து நாம் கேட்டோம். அந்த வசதிக்கு பார்த்தா இன்றைக்கு எல்லாரும் அப்படின்னா பெரிய காரியத்தை செய்ய அந்த வருஷத்துல எந்த வருஷம் ஒன்று ஊழியத்தை எத்தனை வருஷம் அது வரைக்கும் அதுக்கு ஆவியானவர் தேவன் சிந்தனைப்படியே நன்றியோட தீர்மானத்தினுடைய அமைப்பட்டவர்களாய் தேவனுக்கு அன்பு சகலமும் நன்மை இருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுடைய முதற்பெண்ணாய் இருக்கும்போது தேவன் எவர்களை முன்னிறுத்தாரோ அவர்களை குமாரனுடைய சாயத்துவமாய் முன்னிறுத்திருக்கிறார். எவர்களை முன்னிறுத்தாரோ அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் தீர்மானித்திருக்கிறார். எவர்களை தீர்மானித்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்கிறோம்? தேவன் நம் பரிசுத்தால் நமக்கு விரோதியாக இருக்கிறார். அவர் விரோதியாக யாரும் நிற்க முடியும். ஒரு செய்தியே அவர்கள் பாருங்கள் அந்த செய்திலாம் நிறைய சாட்சிகள் நம்ம வாசிப்போம் கேட்கிறோம். இப்போ யாருமே நிற்க முடியாது. இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் முன்குறித்தார், அறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார், நீதிமானாக்கினார். அதில் அவர் வந்து மகிமை பண்ணார். சபையில் நாமும் ரொம்ப வருஷமா இருக்கும். ரொம்ப வருஷமா இருக்கும். யார் வந்தாலும் இங்கே ஒரே அனுபவம் ஆகிப்பாங்க. இப்போ நான் வந்து ரசிக்கப்பட்டது கொஞ்சம் சொல்லணும். பாஸ்ட் வந்து எனக்கு தெரியாது. எங்கள் வீடு பிரபலம் மாமனார் சொன்னாங்க, எங்கள் மச்சான் சொன்னார், இந்த மாதிரி ஐயா கூப்பிட்டு வரேன் பண்ணுவோம். எங்கள் மாமன் என்ன சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வேணும், நான் ஒரு பாஸ்ட் கூப்பிட்டு வரேன், கூட இல்லை ஒரு ஜவு பண்ணி ஒரு பாட்டு பாடி முடிச்சுருவாங்க. அங்கே வந்துட்டு மொத்த பேர் இருந்தீங்கன்னா அதில் 4 பேர் தான் கிறிஸ்டின், பாஸ்டரு, அவர் கண்ணதாசர், அப்புறம் என் ஒய்ஃபு, அவர் 4 பேர் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லுங்கள். அன்றைக்கி தான் அன்றைக்கி அதுக்கு முன்னாடி கண்ணதாசன் வீட்டில் ஒரு மாமனார் தேடி போய் பாரு, அது ஒரு விஷயம். ஆனால் கல்யாணம் ஆகி 10 வருஷம் நான் இப்போ அழைத்து கொண்டு ஆலயத்தில் நான் போவேன், திருப்பி வந்து கூட்டிகிட்டு ஆலயத்தில் போவேன், திருப்பி வந்து கூட்டிகிட்டு அப்படிதான் இல்லை. அது 2ஆக இருக்கிறாங்க. விலங்கு எனக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் பெரிய ப்ரோக்ராம் பிரிச்சு அதை ஏற்படுத்தி வச்சுட்டு லைவ் பண்ணுறதுக்காக போட்டுட்டாங்க. நானும் அதை பார்க்கலாம்னு சொல்லி யாரும் லைவ் பார்க்கணும் என்னை உட்காந்து கொடுத்துருக்கேன். நான் கொண்டு வந்து வீட்டு கீழே தான் நிற்கிறேன். அந்த அப்புறம் பிள்ளைங்க முடிச்சு வெளியே ஒரு 4 மணிக்கு நிறைய எப்போ நீங்கள் நான் இங்கே தான் இருக்கிறேன், எப்படி போகிறேன் தேவையை அது பாஸ்டரை பார்த்து பாஸ்டருடைய செய்தி, அப்புறம் அவங்க சொல்கிற சாட்சி எல்லாம் கீழே கேட்டு தான் இருக்கு. முழுக்க முழுக்க உள்ள என்னால் போக முடியல, போய் ஃபேக்ட் போட்டு தான் முடிப்பேன். நான் போகணும். அப்புறம் அப்படியே முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ரோட்டில் நிற்கக்கூடாது, நம்ம சமைக்க போயிடும். நெக்ஸ்ட் இயர் வரும்போது நம்ம தாத்தா நிறைய அப்படி. அப்போ நான் சொன்னேன், அம்மா நானும் தான் வரேன். சொல்லாமா கண்டிப்பாக வரீங்களா? ஆமாம் வருவோம் அப்படின்னு பார்த்து புதுசாக எழுதிங்கன்னா நான் எழுதிக்கிறேன். கொஞ்சம் தானே சரி கவனம் சொல்லி அப்படி தான் இருக்கும்போது அவரும் ரொம்ப நான் உழைச்சேன். எங்களுக்கு வந்து சிரிக்க தெரியாது, கொண்ட தெரியாது, ஒன்றுமே தெரியாது, வித்தியாசமே தெரியாது. இயேசு தான் எங்கள் ஊர்லாம் வந்து அவங்க இந்த ஜாதியெல்லாம் அவங்க ஒரு ஜாதி அப்படி தான் நடந்து இயேசு இருக்கிறாரு, அவங்க தெய்வம் இருக்காரு, எதுக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஊருக்காங்க. அந்த சூழ்நிலையில் நான் வந்து சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அந்த ஒரு கேரளா பாஸ்டர் வந்து கீழே ஒரு கூட சேர்ந்து 2 பேர் தான். அப்போ வந்து அவர் வந்து நடத்தினார். அப்போ அவர் சொன்னார், ஒரு காரியம் சொல்லி, சகோதரரை ஒரு இயேசு அழைக்கிறார், நீ ஊழியத்துக்கு ஆகும். நான் இதை பற்றி பேசுகிறேன் சொல்லிட்டு கையில் எழுதி வச்சுட்டேன், பைக்கில் எழுதி வச்சுட்டு சரி நம்ம சொல்றது என்ன ரசிக்கப்படவே இல்லை. இப்போ தான் வந்துருக்காங்க, எப்படி முடியும் விஷயம் அப்படின்னு நான் மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் திடீர்னு பாஸ்டர் நான் வந்து நீங்களும் அதுக்கிடையே நான் ஞாபகம் எடுத்தேன். எப்படின்னா
சரி நடந்துட்டு இயேசுதா வேண்டதோ கை தூக்கி அப்படின்ட்டார். கை தூக்கி அப்படியே கை தூக்கினாலும் எழுந்திருக்க அப்படின்ட்டாங்க. அப்படி எழுந்துச்சு. திரும்பி எதை பற்றி பஸ்டார கேட்டாரு, நீங்க கேன்சர் பண்ணிட்டீங்களான்னு கேட்டார். நான் எதுவுமே யோசிக்கல. எங்கேயும் சொல்ல ஆமா சரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது பணம் செய்வது மாதிரி கேன்சர். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன சொல்றாரு, வந்து இந்த கல்வி கொடுத்து ரசம் கொடுக்கணும் சொல்லியிருக்கேன், நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை அப்படி சொன்னார். பேசுகிறேன் பேசுகிறேன்